நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அவைகளெல்லாம் ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர் அருள்நாதர் இயேசு உங்களுக்கு தருவார். மத்தேயு 21:22 அதை நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் எதை விசுவாசிக்க வேண்டும், எதை நம்ப வேண்டும்? முதலாவதாக ஆண்டவர் நம் பிரார்த்தனைக்கு பதில் தருகிற தேவன் என்பதை நம்புங்கள். மார்க் 11:24 படி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். என்னெல்லாம் கேட்கிறேனோ அத்தனையும் எனக்கு உண்டாகும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஆண்டவர் அப்படி எனக்கு தருவார். எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். ஆகவே நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆண்டவர் கொடுக்க வேண்டியது அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய மகிமை, அவருடைய ஆற்றல். கவலைப்படாதிருங்கள். இன்று நீங்கள் கேட்கிற அளவின்படி உங்களுக்கு ஆண்டவர் தருவார். கேட்டு விசுவாசியுங்கள். என்னமோ ஜெபம் பண்ணுறேன்ப்பா, வருமோ வராதோ தெரியலன்னு நினைக்காதீங்க. நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் கொடுப்பார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி செய்கிற தேவன். இதான் ஆண்டவர் செய்கிற நீதி. இரண்டாவதாக நாம் எதை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவர் நிபந்தனையின்றி என்னை நேசிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிபந்தனையின்றி உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 13:5 வாசித்து பாருங்கள். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். என்றும் மாறாத உமது அன்பின் மீது நான் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அதை வைத்துதான் ஜெபிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். எங்க அப்பா என்ன முழுமையா நேசிக்கிறார், என்றும் மாறாத அன்பினால் நேசிக்கிறார். மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், வாக்கு கொடுப்பான், நாளைக்கு எல்லாம் மாறிப்போம். அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு எப்படி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், நான் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு. அதனால நம்முடைய நம்பிக்கை ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய என்றும் மாறாத அன்பு. என்றும் மாறாத அன்பு அது உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் என் மேல என்றும் மாறாத அன்பினால் நிரம்பி இருக்கிறார், நிரம்பி இருக்கிறார், நிரம்பி இருக்கிறார். கேட்டி காலையில் வருவா, தாத்தா எனக்கு இந்த பெயிண்டிங் ப்ரஷ் வேணும், எனக்கு இந்த பெயிண்டிங் புக் வேணும், அனிமல்ஸ் புக், அதை பெயிண்ட் பண்ணணும். தாத்தா உடனே வாங்கி தந்துடுறேன்ப்பா என்று சொல்லி பிளிங்கெட்டில் ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்தில் அது வீட்டுக்கு வந்துடும். சயின்ஸ் புக் வாங்குறனோ இல்லையோ, மேத்ஸ் புக் வாங்குறனோ இல்லையோ, ஸ்கூலுக்கு போக முன்னால் பெயிண்டிங் புக்கை வாங்கி கொடுத்துருவேன். அதான் மனுஷனுடைய அன்பின் அளவு, அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவருடைய அன்பின் அளவு பயங்கரமானது. உங்களுக்கு ஏற்ற துணை, உங்களுக்கு வேண்டிய வீடு, வேண்டிய வேலை, வேண்டிய அபிஷேகம், வேண்டிய பரிசுத்தம், எல்லார் கண்களிலும் வேண்டிய தயவு, தேவனுடைய மகிமை, எல்லாத்தையும் வட்டியும் முதலும் சேர்த்து கொடுப்பார். எவ்வளவு தூரம் ஜனங்கள் போராடுகிறார்களோ, எவ்வளவு தூரம் இச்சை போராடுகிறதோ, எவ்வளவு தூரம் பலவீனம் போராடுதோ, அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய அன்பு இருக்குது. அந்த அன்பினால் உங்களை நிரப்புகிறார், ஊற்றுகிறார். அதான் ஆண்டவருடைய இருதயம். அதை நம்புங்க, அதை நம்புங்க, அதை நம்புங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி
நம்பி அவரில் அன்பு கூற வேண்டும். சகலமும் அப்பொழுது நன்மைக்கு எதுவாக நடக்கும். என்ன குறை இருந்தாலும் சரி, என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, அவர் மன்னிக்க தயையை பெருத்திருக்கிறார் என்று நம்புங்கள். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அன்பாயிருக்கிறார். அளவற்ற அன்போடு இருக்கிறார். பிள்ளை மன்னிப்பு கேட்டான்பா, நிச்சயமா அவனுக்கு மன்னிப்பை தருவேன். அவன் கேட்கறதையெல்லாம் கொடுப்பேன். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்பினால் உங்களை நிரப்புவாராக. உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் தருவாராக. ஜெபத்திற்கு பதிலை தருவாராக. 3வதாக, அவருடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கைக்கு அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அது மேலே நம்பிக்கை வைங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா நான் யாரை கட்டணும், எந்த வீடு வாங்கணும், எந்த வேலைக்கு போகணும் எல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறபடி தான் நான் செய்யணும். ஆனாலும் அவர் சொன்னபடி நான் செய்தேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தகப்பனுடைய கண்கள், தகப்பனுடைய தீர்மானம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அதன் பலன் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். சில சமயம் அது வாய்க்கும், சில சமயம் வாய்க்காமல் போகும். தகப்பன் அன்பானவராக இருந்தால் மனுஷன்தான். ஆனால் சர்வ வல்லவர் உங்களுக்கு எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். எரேமியா 29:11 நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அதை அறிவேன். ஐ ஹவ் மேட் பிளான்ஸ். திட்டங்களை எல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான காரியங்களை அதை நான் அறிவேன். அதன் மூலம் எல்லாம் சமாதானம் செழிப்பாக இருக்கும். ஃபார் யூ டு ப்ராஸ்பர், செழிப்பாக இருக்கும்படி திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்போ திட்டம் பண்ணி வச்சாரோ? எபிரேயர் 4:3 வாசித்து பாருங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். உலகத்தை உருவாக்க முன்னாலேயே உங்களை அவர் உருவாக்க போகிறேன் என்று தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். எந்த காலகட்டத்தில் இருக்க போறீங்க, வாழ போறீங்க, என்ன நடக்கணும் எல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அவர் அல்பாவும் ஒபேகாவுமாக இருக்கிறார். He is the beginning, he is the end. எதற்காக? உங்களுக்கு எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணி வைக்கும்படி. அவர் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். தீர்மானம் பண்ணி வச்சிட்டார். அதை நம்புங்க. என்னதான் நான் வாஞ்சித்தாலும் நினைத்தாலும் ஆண்டவர் தீர்மானம் பண்ணிதான் எல்லாம் நடக்கும். யோவான் 15:16 கூறுகிறது. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுங்க. என்ன கனி கொடுக்கணும்? ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அதன்படி நான் நடப்பேன். அந்த வழியில் நடப்பேன். தீர்மானத்தை பெற்றுக்கொள்வேன். அதை விசுவாசிப்பேன். விசுவாசித்து ஜெபிப்பேன். ஆண்டவர் எனக்கு அதை காண்பிக்கும்படி நான் அவரிடம் வேண்டிக் கொள்வேன். தீர்க்க தரிசனம் மூலமாக எனக்கு காண்பிப்பார். அதையே செய்வேன். அதையே வாஞ்சித்து ஜெபிப்பேன். ஆண்டவர் தீர்மானத்தின்படி நான் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அதை ஆண்டவர் தருவார். அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். கடைசியாக அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனத்தின் மீது, வழிநடத்துதலின் மீது விசுவாசம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது ஊழியன் மூலம், உமது ஊழியக்காரி மூலம் என்னோடு இப்படி பேசி இருக்கிறீர், அதை நிறைவேற்றும். அதை வைத்து ஜெபம் பண்ணு. அப்போ ஆண்டவருடைய பதில் வரும். அவர் சொன்னபடி பதில் தருவார். 2 நாளாகமும் 20:20 வாசித்து பாருங்கள். யோசபாத் சொல்லுகிறான், தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆண்டவர் சொல்றதை கேட்டீங்கன்னா நிலைப்படுவீர்கள்.
ஆனால் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நம்பும்போது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். யூ வில் ப்ராஸ்பர். எவ்ரிதிங் வில் பி அக்காம்ப்ளிஷ்ட். அவனுக்கு விரோதமாக, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக, யூதா ஜனங்களுக்கு விரோதமாக பயங்கர சேனை வருகிறது. எதிரிகளின் சேனை வருகிறது. செய்தி வருது. நான் ஜெபம் பண்ணுறான். தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவர் பேசுகிறார். இந்த வழியாக போ, உனக்கு வெற்றியை தருவேன். உடனே அவன் என்ன செய்கிறான்? அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறான். அது கீழ்ப்படியும்படியாக சேனையை கூட்டிக் கொண்டு போகிறான். போகும் பொழுது போரிடும் சேனையை விட ஆண்டவரை ஆராதிக்கும் சேனையை அதிகமாக்கி முன்னால் வச்சான். சொன்னா, இதுதான் ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே போனான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு ஸ்தோத்திரித்து கொண்டே போனான். போன பொழுது அவன் போராட வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. எதிரிகளோடு ஆண்டவர் போராடினார். அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆனால் அவன் அவர்களுடைய கொள்ளையெல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தான். ஐஸ்வர்யவானாக திரும்பி வந்தான். அப்படியே உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். இங்கே போராட வேண்டிய அவசியமே இல்லை. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நம்புங்கள். கர்த்தர் உங்களோடு பேசட்டும். அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதை வைத்து ஆண்டவரை ஆராதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை செய்ய போகிறீர், இந்த ஊழியன் மூலம், ஊழியக்காரி மூலம் பேசிட்டீர், ஸ்தோத்திர ராஜா, அதை செய்வீர் என்று சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய செழிப்பும் பாக்கியமும் வரும். சித்தி பெறுவீர்கள், சித்தி பெறுவீர்கள். என்றும் கொடு. இந்த 4 காரியத்தின் மீது விசுவாசம் வைத்து ஜெபத்திலே கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, உமது பாதபடியிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எதை கேட்டாலும் அதை நீர் செய்வீர். அப்பா, எங்கள் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறீர். மாறாத அன்பை வைத்திருக்கிறீர். நிலையான அன்பை வைத்திருக்கிறீர். என்ன மாறினாலும் எங்கள் மீது நேசத்தை வைத்து வேண்டிக் கொள்வதை கொடுக்கும்படியாக அன்பு வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, எல்லாம் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீர். அந்த தீர்மானம் நிறைவேற உண்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். அதை நம்புகிறோம், நம்புகிறோம், நம்புகிறோம். இன்னும் தீர்க்கதரிசிகள் மூலம் எங்களோடு பேசியிருக்கிறீர். அதை நம்புகிறோம். அதன்படி நாங்கள் காரியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாத மழை வருவதாக, உமது பிள்ளைகள் மீது வருவதாக. அப்பா, அவர்கள் வேண்டிக் கொள்கிற அனைத்தையும் இன்று அவர்களுக்கு தாரும். இன்று தாரும். எல்லாம் நிறைவேறட்டும். இந்த விசுவாச ஆவியை தாரும். பயப்படாமல், கலங்காமல் இந்த 4 காரியத்தின் மீது விசுவாசம் வைத்து ஜெபிக்க கிருபை தாரும். உமது பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா சுகவீனமும் மறைவதாக. வரவேண்டிய பாக்கியம் வரட்டும். திறந்த வாசல் உண்டாகட்டும். எல்லார் கண்ணின் தயவு உண்டாகட்டும். அன்பாய் ஜனங்கள் இவர்களை நடத்தட்டும். வர வேண்டிய பணமெல்லாம் வரட்டும். பில்லு எல்லாவற்றையும் கட்டி தீர்க்க இந்த நாளில் உதவி செய்யும். செழிப்பும் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். உறவுகளை ஆசீர்வதித்து அவர்களை ஒன்றாக்கும். இந்த அருளை தருவதற்காக நன்றி இயேசுப்பா. ப்ரமோஷனை கொடுத்து கனம் பண்ணுவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். லிலி, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார். தேங்க்யூ ஜீசஸ். மைட்டி ஹோலி ஸ்பிரிட். பாரத், நெஞ்சு அழுத்தத்தை எல்லாம் ஆண்டவர் சுகமாக்குகிறார். இருதய அழுத்தம், மனதின் அழுத்தம் எல்லாம் மாறுகிறது. அப்படி பாடுபடும் பலரை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். கீதாஞ்சலி, பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் நீக்குகிறார். இயேசு வந்து உங்களுக்கு தோன்றி உங்களை வழிநடத்தும் கிருபையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் தீர்க்கதரிசியாக இருக்கும்படி உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். கீதாஞ்சலி, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. படிப்பிற்காக பரீட்சை கிட்ட வந்துருச்சு, படித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லும் பலரை பார்க்கிறேன். ஒவ்வொருவர் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். அமுதா,
God is going to give you great success. His power is coming upon you. அமுதா, இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை, பலப்படுத்தும் வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது, உங்களை விடுவித்து உங்களை உயர்த்துகிறது. God bless you. தகப்பனே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீர். இதில் கேட்கிற அனைத்தையும் அவர்களுக்கு அருளி செய்யும். ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you richly and abundantly. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.